ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் வரக்கூடிய 2026 வருடத்துக்குரிய தைப்பூசம் விரதம் இருக்க போகிறீங்களா, அவங்களுக்கு நீங்கள் எத்தனை நாள் விரதம் இருக்க போகிறீங்க, எப்படி வழிபாடு செய்யலாம், எந்த தேதியில் ஆரம்பித்து எப்போ முடிக்கணும் அப்படின்றத பற்றி ஒவ்வொரு நாளுக்கும் நான் சொல்கிறேன். 48 நாட்கள், 21 நாட்கள், 7 நாட்கள், இது மாதிரி நான் அந்த நாட்களை இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன். மறக்காம நீங்க குறிச்சு வச்சு நீங்க அந்த விரதத்தை கடைபிடிச்சுக்கோங்க. உலகம் முழுவதிலும் உள்ள முருக பக்தர்களால் கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு விரத நாள் தான் இந்த தைப்பூச திருநாள். இந்த தைப்பூச திருவிழாவின் போது ஏராளமான பக்தர்கள் பால் குடம் எடுத்து அலகு குத்தி காவடி ஏந்தி வர்றது, இது போன்ற நிறைய விதமான நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுவாங்க. தைப்பூசத்தன்னைக்கு முருகப்பெருமானுக்கு காவடி சுமந்து போனோம் அப்படின்னா நடக்காத காரியங்கள் கூட நடந்துரும் அப்படின்னு முருக பக்தர்கள் கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அப்படிப்பட்ட இந்த கலியுகத்தின் கண்கண்ட கடவுளாக பக்தர்களால் போற்றப்படும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதங்கள்ல ஒன்று இந்த தைப்பூச விரதம். தை மாதத்துல வரும் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளை தான் தைப்பூச திருநாளாக நாம கொண்டாடுறோம். முருகப்பெருமானுக்குரிய முக்கிய வேண்டுதல்கள்ல ஒன்று காவடி எடுக்கிறது. இந்த காவடி எடுக்கும் முறை தோன்றிய ஸ்தலம் பழனிமலை. இந்த பழனிமலை அந்த ஸ்தலத்துல ரொம்ப முக்கிய விழாவாக கொண்டாடப்படுறது தான் தைப்பூச திருநாள். இந்த தைப்பூசத்துக்கும் பழனிமலை ஸ்தலத்துக்கும் மிக பெரிய தொடர்பு இருக்கு. சிவபெருமான போல அம்பிகையும் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் தான் இந்த தைப்பூச திருநாள். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவா இருக்கும். அந்த நாட்களை எழுதி வச்சுக்கோங்க. என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தைப்பூசம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் அசுரர்களை வென்றதையும் பழனிமலையில் ஞானப்பழம் கிடைக்காமல் கோபிச்சிட்டு இருந்ததை நினைவூட்டுவதாக கொண்டாடப்படும் ஒரு தமிழ் திருவிழான்னு சொல்லலாம். முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கும் வழக்கம் பழனிமலை தோன்றிய தினமும் இந்த தைப்பூச திருநாள்ல தான் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லுது. இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு முருகப்பெருமான வேண்டி விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வறுமை நீங்கும், செல்வம் பெருகும், தீமைகள் அழியும், தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும், விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும், காவடி எடுத்தல் உள்ளிட்ட நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றவும் ஏற்ற நாள் இந்த தைப்பூச திருநாள். சரி, முருகப்பெருமானுக்குரிய மகா கந்த சஷ்டி விரதம் 48 நாட்கள் கடைபிடிக்கிறது போல இந்த தைப்பூச விரதமும் 48 நாட்கள் கடைபிடிக்கும் வழக்கம் இருக்கு. நிறைய பேர் அதை கடைபிடிச்சிட்டு வராங்க. இந்த முருக பக்தர்கள் நிறைய பேர் 48 நாட்கள், 21 நாட்கள், 7 நாட்கள், ஒரு நாள் அப்படின்னு நிறைய விதமான விரதங்கள் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த 2026 ஆண்டுல தைப்பூச விழா பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது. முருகப்பெருமானின் அருளால கஷ்டங்கள் எல்லாத்துலயும் இருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 48 நாட்கள், 21 நாட்கள் இந்த தைப்பூச விரதம் இருக்க நினைக்கிறவங்க எந்த நாள்ல விரதத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்றத இதுல நாம தெரிஞ்சுக்கலாம். 48 நாட்கள் நீங்க விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை எப்ப ஆரம்பிக்கணும்னா டிசம்பர் 15 திங்கட்கிழமையில இருந்து நீங்க ஆரம்பிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 21 நாட்கள் விரதம் இருக்க போகிறவங்க ஜனவரி 11 அதாவது ஞாயிற்றுக்கிழமை அப்பத்திலிருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி தைப்பூசம் வரைக்கும் 21 நாட்கள் நீங்கள் விரதம் இருக்கலாம். அதுக்கப்புறமா 7 நாட்கள் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமையில் ஆரம்பித்து தைப்பூசம் அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அந்த 7 நாட்கள் விரதம் இருக்கலாம். இந்த தைப்பூச விரதத்தின் போது என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, பகல் வேளையில ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஒரு வேளை மட்டும் சாப்பிடாமலோ விரதம் இருந்துக்கோங்க. முடியாதவங்க பால், பழம் இல்லைன்னா சைவ சாப்பாடு எதுவாக இருந்தாலும் சாப்பிட்டு நீங்க விரதம் இருந்துக்கலாம். இது உங்களுடைய உடல் நிலை ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்க விரதத்தை ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த விரதத்தின் போது கட்டாயமா நீங்க பகல்ல தூங்கவே கூடாது.
இந்த விரதத்தின் போது மனதை வந்து தூய்மையாக வச்சிருக்கணும். முருகப்பெருமானோட சிந்தனையிலேயே இருக்கணும். முருகப்பெருமானோட கோவிலுக்கு போய் முருகப்பெருமானோட பெருமைகளை படிக்கிறது, கேட்கறது, இல்லைன்னா மற்றவங்களுக்கு சொல்கிறது, இதில் வந்து இன்னும் சிறப்பு. முருகப்பெருமானோட பதிகங்கள் என்னென்னலாம் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிறீங்களோ, கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல், கந்த புராணம், இதெல்லாம் எதெல்லாம் வச்சுருக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து படிக்கலாம். அது பாராயணம் பண்ணுறது இன்னும் அதை விட சிறப்பு. முருகப்பெருமானோட சிந்தனையிலேயே இருந்து அவருக்குரிய மந்திரங்களை மனசுக்குள்ளே சொல்லியபடியே இருக்கிறது இன்னும் அதிக பலன்களை கொடுக்கும். உங்களுக்கு மைண்டு வந்து டைவர்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு முருகப்பெருமானோட ஓம் சரவணபவ அந்த மந்திரத்தை கூட நீங்கள் மனசில் வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் அந்த பிரார்த்தனையை மட்டும் மனசில் நினச்சிட்டு முருகப்பெருமான ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு இந்த விரதத்தை கடைப்பிடிச்சு பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பாரு. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்ல கேளுங்க, நான் பதில் சொல்றேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இது போல எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.